ஃபங்க்ஷன் ஆஃப் இம்பல்ஸ், அதாவது காலத்தை சார்ந்த கணத்தாக்கு விசை நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எஃப் கொடுத்துருக்குறாங்க. எஃப்போட வேல்யூ 500 மைனஸ் 100t நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். கணத்தாக்கு விசையில் டிபி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி அப்படின்னு தெரியும். இந்த டிபி என்னன்னு எழுதலாம் அப்படின்னா, டிபி வந்து பிஎஃப் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் டிஐ டிஎஃப் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்றது தான் டெல்டா பி. அந்த டெல்டா பி அப்படின்றது தான் என்னவாக இருக்கும்னா கணத்தாக்கு விசை. அந்த கணத்தாக்கு விசை தான் என்னவாக இருக்கும்னா காலத்தை சார்ந்த விசையினுடைய சார்பாக இருக்க முடியும். அப்போ இந்த டெல்டா பியை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டகரல் ஆஃப், நமக்கு டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 0லேருந்து டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய எஃப் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். மைனஸ் 100 இன்ட்டு டி, அடுத்து இங்கே டிடி அப்படின்னு இருக்கு. ஸோ இன்டகரல் ஆஃப் டிடி. அப்போ இது ரெண்டுக்குமே என்ன செய்யணும், டிடியை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா நமக்கு இன்டகரல் ஆஃப் 500 இன்ட்டு டிடி மைனஸ் 100 டி இன்ட்டு டிடி அப்படின்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ 0 டு டி லிமிட். அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 500 இன்டகரல் ஆஃப் டிடி வந்து டீன்னு மாறிடும். மைனஸ் 100 எக்ஸ் டிஎக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ என்ன வரும், நமக்கு டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. த லிமிட் இஸ் 0 டு டி. அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 15 ஆகிடும். அப்போது இதுக்கு டீன்ற லிமிட் பண்ணலாம். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 500t மைனஸ் 50t ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும்.